World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இன்றைய நாளில் நமது முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சேவைக்குழு உறுப்பினர் திருமதி சிவபோங்கதை அம்மா அவர்கள் காலபுருஷ தத்துவப்படி குரு சனியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு விளக்க உள்ளார்கள். வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிற்றம்பலம். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த தன்னை குருமார்களின் பாதம் தொட்டு என் குலதெய்வத்தையும் என் ஈசனையும் வணங்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற எங்கள் குருநாதரின் மந்திரத்துடன் இன்றைய என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கி அதாவது முதல்ல நான் இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட நிறுவனத்துக்கு பற்றி நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா என்னுடைய 18 வருஷ சர்வீஸ், ஆனால் இது வரைக்கும் நான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ நான் ஒரு எம்ஏ பண்ணணும், ஒரு பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக எங்கே பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்கு இந்த நிறுவனத்தை சொன்னாங்க. ஸோ இதில் சேர்ந்து நான் ஒரு வருஷத்தில் எம்ஏ பட்டம் வாங்கிட்டேன். ஸோ அப்போது இது வரைக்கும் நான் பார்வையாளராக நான் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போது ஐயா எனக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா அவரே எனக்கு என்னை கேட்கவே இல்லை, உங்களுக்கு நான் சேவைக்குழு உறுப்பினராக போட்டிருக்கேம்மா, நீங்கள் இருக்கணுன்னாரு. எனக்கு உண்மையிலே நான் போன வருஷம் மாநாட்டுக்கு நான் வந்திருந்தேன். இங்கே உட்காந்துட்டு எம்ஏ பட்டம் வாங்கும் போதெல்லாம் இவங்க எல்லாரும் யூனிஃபார்மாக அப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே ஏறுவோமா, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் உண்மையிலேயே போன வருஷம் நான் நினச்சிட்டு போனேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு அது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு குருநாதர் காதில் விழுந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேச போகிறது குரு பகவானும் சனி பகவானை பற்றி. ஸோ இவங்க நேற்றுக்கு பேசினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசினவங்க எல்லாமே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி தான் பேசுனாங்க. ஸோ இதுவும் உண்மையிலேயே காலபுருஷ தத்துவத்தில் உண்மையான தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவானும் சனி பகவான், குருவும் சனியும் தான் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்குறவங்க. ஒரு ஜாதகத்தை இப்போ என்ன சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே என்ன பார்க்கணும், ஸோ அது எப்படி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 திரிகோணமும் 1, 4, 7, 10 கேந்திரமும் நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிவிடுவோம். 100% இது உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்திங்களா. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சிறப்பாக இருந்தால் அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஜாதகத்தில் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் எடுத்திருக்கேன், நீங்களும் சொல்லி பாருங்கள், குருவும் சனியும் தொடர்பு இருந்தால் அவங்க சின்ன வயசுலேருந்தே உழைச்சிருப்பாங்க. கேட்கலாம் நீங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பசங்க பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, சின்ன வயசுலேயே ஒரு 15 வயசுலேருந்தே வேலைக்கு போகிற பசங்களெல்லாம் பாருங்கள், குருவும் சனியும் தொடர்பு இருக்கிறவங்க தான் அந்த வேலை செய்வாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இது ஏன் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே குரு சனி நல்லா இருந்தால் அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க அப்படி எடுக்கும்போது, இப்போ ஒரு மனிதன் முழுமையாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரு கால், அதாவது தொடையிலேருந்து பாதம் வரைக்கும் என்ன சொல்வோம், தொடை, கால், கணுக்கால், பாதம். ஸோ இந்த இடத்துக்கு அதிபதி யாரை சொல்கிறோம், நம்மளுடைய குருவும் சனியும் தான். அப்போது ஒரு மனிதனை முழுசாக தாங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித உடலை நம்மளுடைய தொடையிலேருந்து கால் பாகம் வரைக்கும் தான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருந்தாங்கன்னா அந்த ஜாதகரை நல்லா ஒரு தாங்கி நிற்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால தான் சொல்லுவோம், குருவும் சனியும் நல்லா இருந்தாங்கன்னா அவன் ஓடி ஓடி உழைப்பான். ஸோ ஓடி ஓடி உழைச்சானா என்ன ஆகும், அவனுக்கு பொருளாதாரம் இயற்கையாகவே அவனுக்கு நல்லா சேர்ந்துடும், அவன் வாழ்க்கையில் நல்லா ஒரு முன்னேறும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதனால தான் தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகணும். அப்போ 9ம் 10ம் தொடர்பு இருந்தால் தான் தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குரு பகவான் 9ஆம் இடத்து அதிபதி காலச்சக்கரத்தில் அவர் 10ஆம் இடத்துக்கு போய் தன்னை நீச்சப்படுத்திக்கிறார்.
ஸோ நான் நீச்சமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போய்ட்டு யார் சனி பகவான் வீட்டில் நீச்சமாகறாரு. ஆனால் எப்பவுமே பாருங்கள், சனி பகவான் வந்து உண்மை நேர்மையானவர். அதனால தான் நம்ம துலாத்தில் அவர் உச்சமாகறாரு. சனி பகவான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், நாம் கெடுதல் செய்யாத வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குரு 9ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு நீச்சத்தை கொடுத்தாலும், ஆனால் அதே சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுக்கு உச்சத்தை கொடுப்பார். அப்போ அங்கே நீச்ச பங்கம் ராஜயோகம் அந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒரு சூட்சுமம் வந்துடும். இப்போ சனி பகவான் விட்டு கொடுக்கல தன்னுடைய. அதே மாதிரி பாருங்க, சனி பகவான் மேஷத்தில் செவ்வாய் வீட்டில் நீச்சமாவார். ஸோ அங்கே நீச்சம் ஆயிட்டாரு. அப்போ அந்த நீச்சம் நின்ற அந்த செவ்வாய்க்கு தன்னுடைய வீட்டில் உச்சத்தை கொடுப்பார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் நீச்ச பங்கு. அது இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்தில் ஒரு சில சிறப்பு அம்சத்தில் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமாக ஆகிடுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம குருவும் சனியும் பார்த்துக்கலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா சனி பகவானை பற்றி நம்ம அவரை நேசித்தோம்னா, அவரை பற்றி பாடினோம்னா, அவருடைய வழிபாடு பண்ணோம்னா நம்ம ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிற பாருங்க. தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ராஜசபைக்கு வராரு. அப்போ அங்கே அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரச சபைக்குமே ஜோதிட வல்லுநர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஜோதிட வல்லுநர் ஜோதிடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்கார். அப்போது மன்னர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, இல்லை மன்னா, சனி பகவான் வந்து கிருத்திகையிலிருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு நுழையும் போது நாட்டில் வந்து ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படும். அப்போ மக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக மடிவாங்க, நாட்டில் வந்து மழையே இருக்காது, அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எப்படியாவது சனி பகவானை கிருத்திகையிலேருந்து ரோகிணி உள்ள நுழையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜோதிட வல்லுநர். அப்போது உடனே மன்னர் என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போ நான் உடனே போயிட்டு இதுக்கு என்ன வழி சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன், எப்படியாவது அந்த அவரை வந்து நுழையாமல் என்ன பண்ணலான்னுட்டு கேட்க போகிறாரு. நான் வந்து நேராகவே இப்போ பார்த்து பேசுகிறேன் அப்படின்றது. அப்போது இதுக்கு வந்து வசிஷ்டர் முனிவர்கிட்ட போய் கேட்குறாரு மன்னர் யாருன்னா நம்மளுடைய தசரத மகாராஜா தான். அப்போது அதுக்கு வசிஷ்டர் சொல்கிறாரு, மன்னா, எக்காரணம் கொண்டும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தை நிறுத்த முடியாது, ஆனால் அவர் நினச்சாருன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணுறாருன்னா, மன்னர் வந்து சனி பகவானை பார்க்குறதுக்காக சனி லோகத்துக்கு போகிறாரு. ஸோ மன்னர் போகிறத சனி பகவான் தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்ச உடனே கேட்குறாரு, மன்னா, நீ வந்த காரணம் என்ன? நீ வந்து என்னை பிரச்சனை பண்ணணும்னு வரல, ஆனால் நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது சனி பகவானை பார்த்த உடனே மன்னர் வந்து ஒரு சனி பகவான் வராரு அப்படின்னும் போது சனி பகவான் வராருன்னும் போது என்ன பண்ணுறாருன்னா, மன்னர் உடனே ரொம்ப கோபத்தில் தான் போனார். போன உடனே அவர் பகவானை பார்த்து நம்மளை மீறி அவர் எல்லாத்தையும் வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டு தேரை விட்டு கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கி தேரை 3 சுற்றிட்டு சனி பகவானை பற்றி ஒரு சோத்திரம் பாடுறாரு. பாடின உடனே சனி பகவான் கேட்குறாரு, மன்னா, நீ வந்து என்னை ஏதோ தாக்கணுன்ற நோக்கத்தில் நீ வரலை, அப்போ நீ வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மன்னர் சொல்கிறாரு, அதாவது சனி பகவானே, நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிரவேசம் பண்ணிங்கன்னா நாட்டில் ரொம்ப பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் வரம் தரணும். அப்போது சனி பகவான் சொல்கிறாரு, மன்னா, நீங்கள் கேட்ட வரத்தை நான் தரேன். யார் ஒருத்தர் என்னைய, அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்க எப்பவுமே என்னை நினச்சிக்கிட்டு என்னை தோத்திரம் பண்ணிவிட்டு என்னை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் நம்ம சனி பகவானை வந்து எல்லாருமே வந்து திட்டம் போது கூட பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படி திட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நவகிரகங்களை எனக்கெல்லாம் பிடிச்சது சனி பகவான் தான். அவரை பற்றி நான் சனினே சொல்லக்கூடாது, சனி பகவான், எல்லாருமே பகவான் தான் சொல்லணும். ஸோ அவரை வந்து நம்ம என்ன 7.5 சனியா இல்லை அஷ்டமத்து சனியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், நம்ம வந்து சனி பகவானை வந்து அவரை ஒவ்வொரு நாளுமே அவருக்கு உண்டான வழிபாடை நம்ம பண்ண பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு பெரிய லெவலில், ஏன்னா இது இப்போ நம்மளுக்கு வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா சனி பகவான் கிருத்திகிலேருந்து ரோகிணிக்கு நுழையிறாரு. ஸோ அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆனால் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே வராத அளவுக்கு அவர் வரம் கொடுத்துட்டாரு. அதனால் அது நடக்காது. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது 7.5 சனி நடக்க
நடக்கும் போதோ இல்லை அஷ்டமத்து சனி நடக்கும் போதோ என்ன நடந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனி பகவானை வந்து ரொம்ப வணங்கி சோத்திரம் பண்ணணும். ஸோ சனி பகவான் இன்னும் நேர்மையானவர்ன்றதுக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது காலபுருஷ தத்துவத்தில் எல்லாருக்குமே 2 வீடு பார்த்திங்கன்னா சூரிய மண்டலத்துலேயும் சந்திர மண்டலத்துலேயும் இருக்கும். ஆனால் சனி பகவானுக்கு பக்கத்தில் தான் வீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா அவரு தான் ஊதியத்துக்கேற்ற, அதாவது உழைப்புக்கேற்ற கூலின்னு சொல்லுவாங்கள்ல, இவர் தான் வந்து உழைப்பு தொழில் காரகனும் அவர் தான், அவருக்கு அதுக்கேற்ற லாபத்தையும் அவர் தான் கரெக்டாக கொடுப்பாருன்றதுக்காக தான் 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா அவரையே வந்து அதிபதியாக வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து உண்மையாக இருந்தோம்னா சனி பகவான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தீங்குமே செய்ய மாட்டார். ஸோ எந்த வழிபாடு பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனி பகவானை நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே அவருக்கு ஏற்ற, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம சொல்லலாம், நீங்கள் வந்து சோத்திரம் சொல்லுங்கள். அவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அவரை புகழ்ந்து பாட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லிவிடுவாங்க, என்னங்க எனக்கு என்னமோ 7.5 சனி நடக்குதாமே, நான் யூடியூப்பில் கேட்டேன், இது மாதிரி பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. முதல்ல அவங்க வரவங்களுக்கு பயன்றதை முதல்ல நம்ம நீக்கி தான் அனுப்பணும். சனி பகவான் எப்போவுமே நன்மையே செய்வார். போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஸோ அதோட பலனை நம்ம வந்து கர்மாவை நம்ம தீர்த்துட்டு பிறகு தான் நமக்கு நல்லது செய்வார். அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா கவலைப்படாதீங்க, அது சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் அவரை டெய்லி நினச்சி அவருக்கு உண்டான தோத்திரத்தை பண்ணி அவர் வழிபாடு பண்ணுங்கள். உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ சனி பகவானை வணங்க, அதே மாதிரி குரு பகவானும் குருவையும் சனியும் பார்த்தீங்கன்னா வணங்க ஜாதகத்தில் ரொம்ப அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.